அங்கே இருக்கிறாங்களே மாங்காய் செடியான தான் வந்து குலதெய்வ கோயில் அவங்களுக்கு. அங்கே தான் வந்து மொட்டை அடித்து காது குத்த போகிறாங்க. என்னால் கிட்டே போக முடியாது, ஏன்னா ஃபுல்லாக மேடு பள்ளம், ஃபுல்லாக பூந்தோட்டமாக இருக்குது. நம்மளால் வரப்புலலாம் இறங்கி ஏற முடியாது. அதனால் நம்ம லாங்கில் வச்சு எடுப்போம் அப்படின்றதுனால இங்கேயே இருந்து இங்கேயே இருந்து எடுக்க வேண்டியது தான். எல்லோரும் இப்போது வீட்டாண்டேருந்து அப்படியே தட்டுவாசம் எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக வந்து ஊர்வலம் வந்து இப்போ கழனியாண்டு எடுத்துகிட்டு வந்து போயிட்டுருக்காங்க. அவங்களது வந்து குலதெய்வ கோயில் வந்து கழனியில் தான் இருக்குது. சின்ன மரத்தடியில் ஒரு சிலை வச்சு சாமியாக கும்பிட்றாங்க. என்னால் கிட்டக்க போய்ட்டு எடுக்க முடியலன்னா லாங்லேருந்து எடுத்துகிட்டு இருக்கேன். எவ்வளோ பேர் தெரியுமா, நிறைய ஜனங்க வந்திருந்தாங்க. நிறைய தட்டு வரிசை இருக்க இடம் இல்லாமல் அளவுக்கு இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இது ஒரு கோயிலாண்ட வந்துட்டாங்க. எல்லாம் முடி வாங்கிறதுக்கான இடம் அதுதான். சுற்றி பூந்தோட்டம், நடுவில் குலதெய்வ கோயில். நாங்களும் வந்து உடனே கிளம்பிட்டோம். அவங்க கோயிலாண்ட போன உடனே கிளம்பிட்டோம். ஏன்னா ராகுகாலம் வச்சுது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். திருப்பதி பைபாஸில் போயிட்டு இருக்கோம். திருப்பதி டு திருத்தணி பைபாஸ் இது. எடுத்துட்டு வா பார்க்கலாம். நல்லா இருந்தால் வாங்குவோம், இல்லைன்னா வேண்டாம். எடுத்துன்னு வா. கண்ணாடி எங்க? இருக்கு. கண்ணாடி எங்கன்னு பார்த்தேன். அப்படின்னு இல்லை, தூரமான இல்லை, ஃபோட்டோ எடுக்க ஈரமாக இருக்குது. கரோட இடம் நிற்காத. செக் கொடுத்துரு, செக் கொடுத்துரு, அது வரைக்கும் வாங்கிக்கோ. இதானே போகுது. எடுத்துக்கு வா. வா, சூடாகுது. வாம்மா. பனிப்பூரி நான் இங்கே பார்த்துருந்தேன்.